வணக்கம் நண்பர்களே, உங்கள் டெக்மேன் மோகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் தமிழ் டைப் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். பொதுவாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் தமிழ் டைப் தெரியாதவங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேரக்டர் மேப் எடுத்துப்போம். இந்த கேரக்டர் மேப்பை நம்ம பெருசும் பண்ண முடியாது, இந்த அளவு தான் இருக்கும் பொதுவாக. அதே கேரக்டர் மேப்பை நம்ம ஃபோட்டோஷாப்லேயே ஒரு இடத்துல ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது, அதை நம்ம பார்த்தே நம்ம டைப் பண்ணிக்கலாம். நமக்கு தமிழ் டைப்பிங் தெரியணுன்றது ஒரு அவசியம் இல்லை. ஃபோட்டோஷாப் வாங்க, ஒரு நியூ லேயர் நியூ டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூல் போனால் தான் நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட்டில் இங்கே நம்ம என்ன டைப் பண்ண போகிறோமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ண போகிறது யார்டி பேரடைஸ், அந்த ஃபாண்ட்டு நான் இங்கே வச்சுட்டேன். இங்கே டைப்பில் பேனல்ஸில் இங்கே வந்தீங்கன்னா இந்த பேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஏன் யார்டி ஃபாண்ட் தேர்வு பண்ணோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் வேணாலாம் லைனாக இருக்கும், காணாச்சாலாம் லைனாக இருக்கும், கிஞ்சின்லாம் லைனாக இருக்கும். அதேமாரி கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக அந்த வார்த்தைகளெல்லாம் புரியும்படி தெளிவாக இங்கே இருக்கும். இப்போ இதை நம்ம பெருசாகவும் இங்கே வச்சுக்க முடியும், நமக்கு தகுந்த மாதிரி லைன் அப்லேயே நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இங்கே இப்போது யார்டி ஃபாண்ட் நம்ம செலெக்ஷன் பண்ணிடுவோம். இங்கே டெக்ஸ்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே நல்லா பாருங்கள், ஆனவனிலேருந்து நம்ம போகலாம். டபுள் கிளிக் பண்ணோன்னா அங்கே டைப் ஆகும். அதே தான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ யார்டிலே நிறையா ஃபாண்ட்ஸ்லாம் இங்கே உள்ளே இருக்கும். இங்கே யார்டி 2ல் இந்த யார்டி ஃபாண்ட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ண அந்த நம்ம நார்மலாக டெக்ஸ்ட்டு பொதுவாக இப்படி செலெக்ஷன் பண்ணி வச்சு நம்ம பண்ணுவோம். அது மாதிரிலாம் பண்ணாமல் இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஆனாவனை தான் நம்ம அடிச்சிருக்கோம், அது லைனப்பில் வரும் சில நண்பர்களுக்கு சொல்லலாம். இங்கே கூட நம்ம செலெக்ஷன் பண்ண முடியும். இங்கே செலெக்ஷன் பண்ணுறது தான் இந்த பேனலில் நமக்கு வரும். இங்கேயுமே நம்மளால் செலெக்ஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 டெக்ஸ்ட் சைஸ் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நான் சா டா நா இது எல்லாமே லைன் அப்ல இருக்கும். கனவு மெய்ப்பட வேண்டும் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். கனவு மெய்ப்பட வேண்டும். மெய் போட்டாச்சு. இப்போ பா வேண்டும். இந்த வேவோட கால்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே போதும். இப்போது நமக்கு வந்துடும். நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது எல்லாமே யார்டி ஃபாண்ட்ஸ் தான். இதில் தேவையான அளவுகள் நம்மக்கிட்ட ஃபாண்ட்ஸ் நல்ல ஃபாண்ட்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். நல்லா போல்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஃபயர் ஃபாண்ட்டும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ஓவர் போல்டாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லா விதமான ஃபாண்ட்டுமே இங்கே இருக்கும். ஸோ நண்பர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பை போட்டிருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை தட்டாமல் விட்டுறாதீங்க, அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் உங்களை சேரும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா
ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, 4 பேருக்கு நம்ம புகைப்பட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, பேனர் செய்யும் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, டைப்பிங் தெரியாத நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. ரொம்ப நண்பர்கள் வந்து கவலைப்படுவாங்க, நமக்கு தமிழ் டைப் வந்து சிசியில் வரமாட்டேங்குது, ஃபோட்டோஷாப்பில் சம்டைம்ஸு எரர் காட்டுது அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மெத்தடில் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.